நம்ம இந்த வீடியோவில் டூ ஃபேஸ் மெத்தடை பார்க்க போகிறோம். இதான் ப்ராப்ளம். மேக்ஸிமைஸில் கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். டிசிஷன் வேரியபிள்ஸ் 3 இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் 3 இருக்குது. இதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு ஃபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் 1ல் கிவன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வச்சு செய்ய மாட்டோம். இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். அதை மட்டும்தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போடுவோம். வேறு ரிமைனிங் வேரியபிள்ஸ்னால் கோஎஃபிஷியன்ட் 0வாக வச்சுக்குவோம். ஃபேஸ் 2ல் தான் இந்த ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனையே வச்சு செய்வோம். ப்ரொசீஜரை பார்க்கலாம். The two-phase method is another method to solve LPP. Involving some artificial variables, solution is obtained in two phases. Phase 1 எப்போ ப்ரொசீஜர் ஸ்டாப் ஆகும்னா, எப்போ ஸ்டாப் ஆகும், சிம்ப்ளெக்ஸ் டேபிள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது செட் ஜே மைனஸ் ஏஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்து அந்த செட்டோட வேல்யூ எப்படி இருந்துச்சு, கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு. செட்டோட வேல்யூ எதுக்கு செட் ஸ்டார்னு போட்டிருக்கோன்னா, ஃபேஸ் 1ல் நியூ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் போடுறோம். அதில் செட்டுன்னு போடாமல் செட் ஸ்டார்னு போடுவோம். அதனுடைய வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு. ஒரே ஒரு அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்பியர் ஆயிடுச்சு ஆப்டிமம் பேசிஸில், அது நான் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸோட ஸ்டாப் பண்ணிடணும் ப்ரொசீஜரே. அதுக்கு ஃபீஸிபிள் சொல்யூஷனே இருக்காது அப்படின்னு ஆன்சர் எழுதணும். Given LPP doesn't possess any feasible solution. ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் நியூ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தான். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கும், -1. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எழுதிக்கணும். சால்வ் பண்ணணும். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு செட் ஸ்டார் லெஸ் தென் 0னா நம்ம ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிடலான்னு சொன்னோம். சம்டைம்ஸ் இந்த செட் ஸ்டார் வேல்யூ 0வாக இருந்து அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்பியர்ஸ் ஆயிடுச்சு அந்த பேசிஸில், அது 0வாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் 2க்கு போகலாம். இல்லை அந்த செட் ஸ்டார் வேல்யூ 0 தான், ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஒன்றுமே ஆப்டிமம் பேசிஸாக இல்லை அப்படின்னாலும் ஃபேஸ் 2க்கு போகலாம். சம்மை பார்த்தா புரிஞ்சிடும். சம்மில் 3 கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குது. ஈக்குவேஷன் டைப்பில் இருந்தால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ்னா ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். அது அப்போ ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணும்போது நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ண மாட்டோம். தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ண மாட்டோம், ஸ்லாக் வேரியபிள் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எப்போ ஆட் பண்ணுவோன்னா, அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஈக்குவேஷன் டைப்லேயோ இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டைப்பில் இருந்தால் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் டைப் அப்படின்னா +A1 மட்டும் ஆட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா -S1 +A2 அப்படின்னு போடணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுனா சர்ப்ளஸ் வேரியபிள் S1 சர்ப்ளஸ் வேரியபிள். இப்போ ஸ்லாக்னா இதில் +S1ன்னு ஆட் பண்ணுவோம். சர்ப்ளஸ்ன்னா மைனஸ் போட்டு S1ன்னு போடணும். சர்ப்ளஸ் வேரியபிளுக்கு மட்டும்தான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஸ்லாக் வந்துச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரொசீஜர் பார்க்கணுன்னா இதுக்கு முந்தின வீடியோவில் பார்க்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் எப்படி எழுதலாம், 2x1 + x2 -6x3 plus A1 equal to 20. Second constraint என்னது, 6x1 plus 5x2 plus 10x3. ஸ்லாக் வேரியபிள்ங்கிறதுனால S1 மட்டும் ஆட் பண்ணுறோம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 76. தேர்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் 8x1 - 3x2 plus 6x3 plus S2. ஸ்லாக் வேரியபிள் S2. இதில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிடையாது, நம்ம S1 ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஈக்குவல் 76. தேர்ட் கன்ஸ்டன்ஸ் S2 ஆட் பண்ணியிருக்கிறோம், ஈக்குவல் 50. இதில் என்னெல்லாம் வேரியபிள்ஸ், x1 x2 x3 A1 S1 S2 இதெல்லாம் வேரியபிள்ஸ். x1 x2 x3 A1 S1 S2 greater than or equal to 0. நெக்ஸ்ட்டு இதை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதை எழுத முடியும். இன்ட்ரடியூஸ் த ஸ்லாக் வேரியபிள். ஸ்லாக் வேரியபிள் எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், S1 S2. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1 மட்டும்தான். Introducing the slack variables S1 S2 greater than or equal to 0 and an artificial variable A1 இதுவும் greater than or equal to 0. Constraints of the given LPP. The problem is reformulated in the standard form. Standard form என்னது, constraints எல்லாம் ஈக்குவேஷன் டைப்பில் இருக்குன்னா ஃபங்க்ஷன் கிவன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமமாக மினிமமாக இருக்கலாம்.
ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இதை ஏன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு சிம்ப்ளக்ஸ் டேபிளில் எது பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு தெரியணும். எது பேசிக் எது நான் பேசிக் தெரிஞ்சால் தான் டேபிளில் நம்ம எழுத முடியும். இதில் எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 6 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ 6 மைனஸ் எத்தனை கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது? 3 கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. 6 மைனஸ் 3. ஸோ நம்ம இப்படி 3 வந்து நான் பேசிக் வேரியபிள்ஸாக எடுக்கணும். 3 அப்போது 3 என்னது பேசிக்காக இருக்கும். அதில் எது பேசிக்காக சூஸ் பண்ணுறோன்னா x1 x2 x3 இந்த 3 ஜீரோ போட்டால் தான் a1 வேல்யூ கிடைக்கும், s1 வேல்யூ கிடைக்கும், s2 வேல்யூ கிடைக்கும். அப்போ x1 x2 x3 நான் பேசிக், x1 x2 x3 ஈக்குவல் டு 0. இது நான் பேசிக். a1 s1 s2 இது பேசிக். x1 x2 x3 0 போட்டால் தான் a1 வேல்யூ 20 கிடைக்கும், s1 வேல்யூ 76 கிடைக்கும், s2 வேல்யூ 50 கிடைக்கும். நம்ம இந்த வேல்யூவை டேபிளில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். பேசிக் வேல்யூ தான் மெயினாக போடுவோம் டேபிளில். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் 1 ஃபார்ம் பண்ணணும். ஃபேஸ் 1னா நியூ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் போடணும். கிவன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை போடக்கூடாது. நியூ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும். ரிமைனிங் வேரியபிள்ஸ்க்குலாம் என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட் 0 போட்டுடணும். x1 x2 x3 s1 s2க்குலாம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிளுக்கு நம்ம -1 தான் போடணும்னு ஸ்டெப்ஸில் பார்த்துருந்தோம். assigning a cost -1 to the artificial variable a1 and the cost 0 to the other variables, the objective function of the auxiliary LPP becomes LH. objective function subject to the constraints. ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணது ஸ்லாக் வேரியபிள், s2 ஸ்லாக் வேரியபிள் தான். 6 வேரியபிள்ஸ் ஆர் greater than or equal to 0. நெக்ஸ்ட்டு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனையும் கன்ஸ்டன்ஸையும் வச்சு ஒரு சிம்ப்ளக்ஸ் டேபிள் போடணும். ஃபஸ்ட்டு டேபிள் இனிஷியல் இட்ரேஷன் போடணும். ஃபஸ்ட் இட்ரேஷன் போட்டுறக்கூடாது. இனிஷியல் இட்ரேஷன் டேப்லர் காலம் போட்டாச்சு. இது பி ஃபார் பேசிக் வேரியபிள். பேசிக் வேரியபிள் என்னெல்லாம் பார்த்தோம்? a1 s1 s2. அதோட வேரியபிள் அதனுடைய வேல்யூ 20 76 50. இந்த வேல்யூவை தான் டேப்லர் காலத்தில் போட்டிருக்கு. a1 20 s2 76 s1 76 s2 50. நெக்ஸ்ட்டு cj வேல்யூ 0 0 0 0 0 -1. ஆர்டிஃபிஷியலுக்கு மட்டும் -1ன்னு போடணும். ரிமைனிங் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் 0 தான் இருக்குது. அப்போ cj x1 கோஎஃபிஷியன்ட் 0வா, x2 0, x3 0, a1க்கு மட்டும் -1, s1 0, s2 0. இந்த வேல்யூ என்ன? a1ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? -1 காஸ்ட். s1 s2க்கு என்னது? 0 0 0. லெஃப்ட் சைடு பேசிக் வேரியபிளோட காஸ்ட் எழுதிடணும். ரைட் சைடு இது பேசிக் வேரியபிளோட வேல்யூ. காஸ்ட்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிறது. இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எழுதிடணும். செகண்ட் கன்ஸ்டன்ட்டு, இது தேர்ட் கன்ஸ்டன்ட்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டில் 2 1 -6 1 போட்டுடணும். நெக்ஸ்ட்டு s1 s2க்கு 0 போட்டுடணும். 6 5 10 a1க்கு 0 போட்டுடணும். s1 மட்டும்தான் 1, s2 0 ஆயிரும். தேர்ட் கன்ஸ்டன்ட்டுக்கு 8 -3 6 a1 0 s1 0 s2க்கு மட்டும் 1 போடணும். அப்படி போட்டு டேப்லர் காலத்தை ஃபில் பண்ணணும். 3 கன்ஸ்டன்ட்ஸ்லையும் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ZJ வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா சமேஷன் சிபி என்று ஏஐஜே. இந்த சிபியையும் இதனுடைய வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். இந்த 3 ரோஸ்க்கும் -1 × 20 + 0 × 76 + 0 × 50 அப்படி போட்டு இந்த காலமில் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு இந்த காலத்துக்கு ஃபைன் பண்ணி இதில் போடணும். நெக்ஸ்ட்டு x2க்கு ஃபைன் பண்ணி இதில் போடணும். ZJ வேல்யூ இப்படி எல்லாத்துக்கும் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு xbக்கு கண்டுபிடிச்சோன்னா -1 × 20 20 -20 இதுக்கு 0 ஆயிரும், இந்த டேர்மும் 0 ஆயிரும். ஸோ ZJ -20 கிடைக்கும். x1க்கு பார்த்தோம்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். -1 × 1 சாரி x1க்கு -1 × 2 -2.
x2க்கும் -1 into 1 -1 -1 into -6 +6 மீதி டேர்ம் எல்லாம் 0 இருக்குது, அதனால் அதை ஆட் பண்ணாலும் 0 ஆயிரும். a1க்கு -1 into 1 +0 into 0 +0 into 0 0 தான் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் கிடைக்கும் -1. s1க்கு -1 into 0 3 டேர்முமே 0 ஆயிரும். ஸோ ஆட் பண்ணால் 0 ஆயிரும். s2க்கும் இந்த டேர்மும் 0 ஆயிரும், மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்மும் 0 ஆயிரும், இந்த டேர்மும் 0 ஆயிரும். அப்போ அந்த 3 டேர்ம்ஸை ஆட் பண்ணாலும் 0 ஆயிரும். s2 0 ஆயிடுச்சு. இதான் செட் ஜே வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா செட் ஜே மைனஸ் சிஜே. செட் ஜே இந்த வேல்யூ, சிஜே இந்த வேல்யூ. இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். x1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். -2 -1 6 -1 + 1 0 0 0. செட் ஜே மைனஸ் சிஜே பார்த்துட்டு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா நமக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் கிடச்சிரும். இதில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா? இல்லை, 2 நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. அதில் எது மோஸ்ட் நெகட்டிவோ அதான் என்டரிங் வேரியபிள். இதான் எனது -2 தான் மோஸ்ட் நெகட்டிவ். அப்போ எது என்டரிங் வேரியபிள்? x1 தான் என்டரிங் வேரியபிள். நெக்ஸ்ட்டு லீவிங் வேரியபிள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அது மினிமம் ஆஃப் எக்ஸ்பி பை எது என்டரிங் வேரியபிளை அதை தான் இதில் போடணும். என்டரிங் வேரியபிள் x1, அப்போ எக்ஸ்பி பை x1 கண்டுபிடிச்சி அதில் எது மினிமமாக இருக்கோ அதுக்கு நேராக உள்ள வேரியபிள் தான் லீவ் ஆகும். அப்போ இதான் என்டரிங் காலம். என்டரிங் வேரியபிள் x1. 20 / 2 என்ன கிடைக்கும்? 10. 76 / 6 என்ன கிடைக்கும்? 12.66 கிடைக்கும். 50 / 8 = 6.25. இதில் எது மினிமம்னு பார்க்கணும். இந்த நம்பர் தான் மினிமம். அப்போ இது என்ன ஆகும்? அப்போ இந்த ரோ தான் என்னது? லீவிங் ரோ. அப்போ லீவிங் வேரியபிள் s2. லீவிங் ரோ தேர்ட் ரோ தானே. என்டரிங் காலமும் லீவிங் ரோவும் மீட் ஆகிற பிளேஸ் இது இந்த 8ல். இதான் என்ன எலமெண்ட்? பிவோட் எலமெண்ட் ஆர் கீ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் இட்ரேஷனில் பிவோட் எலமெண்ட் என்னன்னு கேட்டால் 8, எல்லாம் கீ எலமெண்ட் என்னன்னு கேட்டாலும் 8 தான். என்டரிங் வேரியபிள் x1, லீவிங் வேரியபிள் s2. நெக்ஸ்ட் டேபிள் ஃபஸ்ட் இட்ரேஷன். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபார்ம் பண்ணணும்னா இந்த பிவோட் எலமெண்ட் இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டை 1 ஆக்கணும். இந்த எலமெண்ட்டை 1 ஆக்கணும்னா 8ஆல் டிவைட் பண்ணால் 1 ஆகும். ஸோ இந்த எலமெண்ட்டை மட்டும் டிவைட் பண்ணக்கூடாது, இந்த ரோ ஃபுல்லாக 8ஆல் டிவைட் பண்ணணும். இந்த எக்ஸ்பி வேல்யூவையும் எடுத்துக்கணும். x1லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எக்ஸ்பி வேல்யூவையும் எடுத்து இந்த ரோ ஃபுல்லாக 8ஆல் டிவைட் பண்ணணும். இது எனது கீ காலமில் கீ எலமெண்ட் 1 ஆகணும். இந்த 2 எலமெண்ட் எப்படி ஆகணும்? 0 ஆகணும். இந்த எலமெண்ட்டை 0 ஆக்க என்ன பண்ணணும்? இந்த கீ ரோ கண்டுபிடிச்சிருப்போம்ல, நியூ கீ ரோ, அதில் 1 கிடச்சிருக்குமா? அது கூட இந்த கரஸ்பாண்டிங் காலம் நம்பர் எது? 6. அப்போ 6ஆல் இந்த ரோ ஃபுல்லாக நியூவாக கண்டுபிடிச்ச ரோ கூட 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோவிலேருந்து அந்த ரோவை சப் பண்ணால் 0 கிடச்சிரும். மேட்ரிக்ஸ்லலாம் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கும் இந்த இட்ரேஷன் போக ஃபைன் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த நம்பரை 0 ஆக்கணும்னா இந்த நியூவாக கண்டுபிடிச்ச ரோ 1 இருக்குமா, இது கூட இந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த R1லேருந்து இந்த நியூ R3 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இட்ரேஷன் போட்டாச்சு. இதில் எது பேசிக் வேரியபிள், எது சிபி எக்ஸ்பின்னு பார்த்து போடணும். இதில் எது என்டரிங் வேரியபிள்? x1 எங்கே என்டர் ஆகுது? தேர்ட் ரோலேருந்து என்டர் ஆகுது. அப்போ இந்த வேல்யூவும் அப்படியே போடணும். இந்த எக்ஸ்பி வேல்யூ போடக்கூடாது. இந்த பேசிக் வேரியபிள் அதோட காஸ்ட்டு தான் போடணும். -1 a1 0 s1. தேர்ட் ரோவில் எப்படி போடணும்? x1 தான் என்டர் ஆகுது, அதனுடைய காஸ்ட்டு 0. அப்போ 0 x1 தான் போடணும். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் -1 a1 0 s1. தேர்ட் ரோவில் என்ன போடணும்? x1 தான் என்டரிங் வேரியபிள், அதனுடைய காஸ்ட்டு 0.
சிஜே வேல்யூவையும் அப்படியே போட்டுடலாம் நெக்ஸ்ட் இட்ரேஷனில். 0 0 A1க்கு மட்டும் -1. அப்போ சிஜே வேல்யூ x1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். A1க்கு மட்டும் -1 போட்டுட்டு x1க்கு x2க்குலாம் 0. நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஃபில் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிவோட் எலமெண்ட் 8, இது R3 தேர்ட் ரோ தானே. இதை 1 ஆக்கணும்னா இதை 8ஆல் டிவைட் பண்ணணும். ரோ ஃபுல்லாக 8ஆல் டிவைட் பண்ணி R3யில் போடலாம். இதை 8ஆல் டிவைட் பண்ணால் 50 / 8. இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? பண்ண முடியாது. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 25 ஆர் 25 2s are 50, 4 2s are 8. அப்போ ஃபஸ்ட்டு 25/4 போடணும். தேர்ட் ரோவில் XBக்கு நேராக போடணும். 25/4. X1ல் நம்ம 1ன்னு தான் பார்த்தோம். 8ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் 1. நெக்ஸ்ட் இதெல்லாம் 8ஆல் டிவைட் பண்ணி போட்டுடலாம். 8ஆல் டிவைட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபைண்ட் பண்ண ஃபஸ்ட் ரோ ஓல்டு ரோவை எழுதிடலாமா? என்ன இருக்குது? அதை அப்படியே எழுதணும். 20 2 1 -6 1 0 0. நெக்ஸ்ட்டு நியூ ரோ கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? இங்கே என்ன இருக்குது? நம்பர் 2 இருக்குது. ஸோ நியூ ரோ கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதில் எழுதணும். இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரோலேருந்து இந்த ரோவை சப் பண்ணி போடணும். இதுக்கு சப் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ 0 வரணும். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 ஆயிரும். இதுலேருந்து இதை சப் பண்ணால் தான் 0 கிடைக்கும். நம்ம மாற்றி சப் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட் ரோ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் நியூ R3யை போட்டுட்டு சப் பண்ணணும். 20 - 25/2 சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20 - 25/2 = 40 - 25/2 வரும். அப்போ ஆன்சர் 15/2. x1 வேல்யூ இதுலேருந்து சப் பண்ணால் 0. நெக்ஸ்ட் இதுலேருந்து இதை சப் பண்ணணும். 7/4 வரும். இதை சப் பண்ணால் -15/2 1 0 -1/4. இதை அப்படியே இந்த ரோவில் எழுதிடணும். 0 7/4 -15/2 1 0 -1/4. அதே மாதிரி செகண்ட் ரோ கண்டுபிடிக்கணும். செகண்ட் ரோ என்னது? 76 60. அதை அப்படியே எழுதணும். 76 6 76 6 5 10 0 1 0. இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும்னா நியூ R3 கூட 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த ரோவில் ஃபுல்லாக இது இன்ட்டு 6 பண்ணணும். ஃபஸ்ட் நம்பர் 75/2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 கிடைக்கும். -9/4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 9/2 0 0 76. இது 3/4 வரும். 76லேருந்து 75/2 சப் பண்ணால் 77/2. 6 - 6 0. நெக்ஸ்ட்டு 5 மைனஸ்னால் இது ப்ளஸ் ஆயிரும். 5 + 9/4 என்ன கிடைக்கும்? 29/4. இப்படி மைனஸ் பண்ணி இந்த ரோவை ஃபில் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு செட்ஜே கண்டுபிடிக்கணும். செட்ஜே எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணி அந்த 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணணும். -1 × 15/2 + 0 × 0 + 0 × 1. 0வை மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். அப்போ -1 மட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது -15/2. இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இது 0 ஆயிரும். -1 × 7/4 -7/4. -1 × 15 இல்லை மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 15/2 -1 0 + 1/4. நெக்ஸ்ட்டு செட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிக்கணும். x1க்கு பார்க்கணும். 0 0. இதுலேருந்து இதை சப் பண்ணால் -7/4. இதுலேருந்து இதை சப் பண்ணால் 15/2. இதுலேருந்து இதை சப் பண்ணால் 0 0 1/4. செட்ஜே மைனஸ் சிஜே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் நெகட்டிவ் டேர்ம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இதில் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதான் என்னது? மோஸ்ட் நெகட்டிவாக ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ இதான் என்டரிங் காலம். என்டரிங் வேரியபிள் x2 என்டரிங் வேரியபிள்.
என்டரிங் வேரியபிள் x2 என்டரிங் காலம் செகண்ட் காலமாக இந்த x2வை தான் நம்ம ரேஷியோமாக லீவிங் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்டரிங் வேரியபிள் தேவை. அப்போ xb பை x2 இதில் எது மினிமம் வேல்யூவோ அதை எடுத்து தான் நம்ம லீவிங் வேரியபிள் கண்டுபிடிப்போம். xb என்ன வேல்யூ 15/2 டிவைடட் பை x2 தானே 7/4 ஈக்குவல் அதே மாதிரி இதுக்கும் எழுதணும் 77 divided 29/4 நெக்ஸ்ட்டு 25/4 divided by இது வந்து எடுக்கக்கூடாது. இதில் நெகட்டிவ் டேர்ம் இருக்கா, நெகட்டிவ் டேர்ம் இருந்தால் ரேஷியோ கண்டுபிடிக்கக்கூடாது, டேஷ் போட்டுறணும் இப்படி. அப்போ இந்த 2 ரோவுக்கு மட்டும்தான் நம்ம ரேஷியோ வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ரெண்டில் எது மினிமமோ அதான் லீவிங் வேரியபிள் ஆகும். இதை எப்படி எழுதலாம் 15/2 into 4/7 1 2 is to 2 2s are 4 15 2s are 30 30/7 இதை பண்ணுனா 77/2 into 4/29 ஈக்குவல் 1 2 is to 2 2s are 4 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 154/29. ஃபஸ்ட் ரோவுக்கு இதில் 4 பாயிண்ட் சம்திங் வரும், இதில் 5 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ இதில் மினிமம் எது ஃபஸ்ட் ரோ தான் மினிமம். அப்போ இதான் என்னது லீவ் ஆகும். லீவ் ஆகிற வேரியபிள் a1 என்டர் ஆகிற வேரியபிள் x2. அப்போ கீ எலமெண்ட் என்ன கிடைக்கும் 7/4 7/4 இந்த ரோவில் இந்த எலமெண்ட்டை 1 ஆக்கணும். அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 4/7 மல்டிப்ளை பண்ணால் தான் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இட்ரேஷன் போடும்போது இந்த ரோ ஃபுல்லாக 4/7 மல்டிப்ளை பண்ணோம். இந்த நம்பரை 0 ஆக்கணும், இந்த நம்பரை 0 ஆக்கணும். இந்த நம்பரை 0 ஆக்கணும் அப்படின்னா இந்த நியூ ரோ கண்டுபிடிச்சிருப்போம்ல 1 கிடச்சிருக்குல்ல அது கூட 29/4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ரோவிலேருந்து அந்த ரோவை சப் பண்ணிடணும். அப்போ 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவுக்கும் அப்படி தான் 3/8 நியூ ரோ கிடைக்கும் 1ன்னு. அது கூட அந்த 1 கூட 3/8 ரோ ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இந்த R3லேருந்து நியூ R1 கிடைக்குமா அதை மல்டிப்ளை பண்ணணும். அவன் ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 கிடச்சிரும். அப்படி தான் நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இட்ரேஷன் காலம் விட்டாச்சு. ஃபஸ்ட்டு பேசிக் வேரியபிள் என்னென்னு பார்த்து அதனுடைய காஸ்ட் போட்டுடலாம். செகண்ட் ரோ தேர்ட் ரோவுக்கும் S1 அப்படியே போட்டுடலாம். இதான A1 தானே லீவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ரோவில் மட்டும் 0 x2ன்னு போடணும். என்டர் ஆகுது x2, இங்கே ஃபஸ்ட் ரோவில் வந்து என்டர் ஆகுது x2 என்டர் ஆகுது. அதனுடைய காஸ்ட்டு 0 0 S1 0 x1ன்னு போடணும். 0 x2 0 S1 0 x1 அதனுடைய வேல்யூ என்னென்னு பார்க்கணுன்னா நம்ம எனக்கு பிவோட் எலமெண்ட் என்ன கிடச்சிச்சு இங்கே x2வில் இந்த எல்லாம் கிடச்சிச்சு. அதை 1 ஆக்கணும். இதை 1 ஆக்கணும்னா இந்த ரோ ஃபுல்லாக 4/7 மல்டிப்ளை பண்ணணும். இதனுடைய ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணால் 1 கிடச்சிரும். 7/4 ரெசிப்ரோக்கல் 4/7. அப்போ இன்ட்டு 4/7 இன்ட்டு 4/7 இன்ட்டு 4/7 இன்ட்டு 4/7 இன்ட்டு 4/7 இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4 கேன்சல் ஆயிரும். -1/7 இது 0 ஆகும். இது 4/7 ஆகும். 4/7 மல்டிப்ளை பண்ணால் 1 2 is to 2 2s are 4 15 2s are -30 -30/7 இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 இதை மல்டிப்ளை பண்ணால் 0 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் 1 2 is to 2 2s are 4 15 2s are 30 டிவைடட் பை 7 கிடைக்கும். அப்போ நியூ ஃபஸ்ட் ரோவை நெக்ஸ்ட் இட்ரேஷனில் எழுதிடலாம். அப்போ நியூ R1 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு R2 கண்டுபிடிக்கணும், R3 கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த செகண்ட் ரோ நம்பரை அப்படியே எழுதிடலாம். 77/2 0 29/4 11/2 0 1 -3/4 செகண்ட் ரோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நியூ R1 கண்டுபிடிச்சோமா அது கூட 4/29 மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா அதில் 1 இருக்குது. 4 இதனுடைய அதே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும். அந்த நியூ R1 கூட இந்த 29/4 மல்டிப்ளை பண்ணால் அந்த நியூ R1 என்னாகும் 29/4 ஆயிரும். நெக்ஸ்ட்டு R2லேருந்து அதை சப் பண்ணால் 0 கிடைக்கும். இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது R2 நியூ R1 கூட 29/4 மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதிடலாம். 435 டிவைடட் பை 4
நெக்ஸ்ட் நம்பர் 0 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 29/4 1 இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர் -435/4 29/7. நெக்ஸ்ட் நம்பர் 0. நெக்ஸ்ட்டு -29 divided by 7 4s are 28. நெக்ஸ்ட்டு இதையும் சப் பண்ணணும். இதையும் சப் பண்ணால் 0 0. இதையும் சப் பண்ணால் 1 -29/7. இதையும் சப் பண்ணால் ஆன்சர் சாரி இந்த நம்பர் 14 ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த நம்பரும் 14 சப் பண்ணால் 52/7. 2/7. இதை செகண்ட் ரோவில் கொண்டு எழுதிடணும். செகண்ட் ரோவை எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவை ஃபைன் பண்ண இந்த தேர்ட் ரோவை அப்படியே எழுதிடலாம். 25 divided by 4 1 -3 divided 8 3/4 0 0 1/8. இதை 0 ஆக்கணும்னா நியூ R1 கூட 3/8ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 கிடச்சிரும். அப்படி ஃபைன் பண்ணால் R3 இந்த வேல்யூ கிடைக்கு. உங்களுக்கு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்ஜே கண்டுபிடிக்கணும். செட்ஜே இங்கே எல்லா வேல்யூவும் 0 இருக்கிறதுனால செட்ஜே வேல்யூ எல்லாருக்குமே 0 தான் வரும். எல்லாத்துக்குமே 0. நெக்ஸ்ட்டு செட்ஜே மைனஸ் சிஜே. செட்ஜே வேல்யூ இது 0 இது 0 0 0 0. இது +1 ஆயிரும் 0 0. நெக்ஸ்ட்டு செட்ஜே மைனஸ் சிஜே எல்லாமே பாசிட்டிவான்னு பார்க்கணும். பாசிட்டிவ் ஆயாச்சு. ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? அந்த செட்டோட வேல்யூ <0 இருக்கா, இல்லைனா ஈக்குவல் 0 இருக்கா, ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பேசிஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அப்போ செட்டோட வேல்யூ நமக்கு 0ன்னு இருக்குது. அப்போ நம்ம செகண்ட் கேஸு தேர்ட் கேஸ் வருது. ஃபஸ்ட்டு கேஸ் வராது. ஃபஸ்ட்டு கேஸ்லனா அந்த செட்டோட வேல்யூ இதில் நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேஸோட ஸ்டாப் பண்ணிடணும். ஆன்சர் த கிவன் ப்ராப்ளம் நோ ஃபீஸிபிள் சொல்யூஷன் எழுதிடணும். இப்போது கேஸ் 2 கேஸ் 3 இருக்குது. மேக்ஸிமம் செட்டு வந்து 0 இருந்துச்சுன்னா ஃபேஸ் 2க்கு மூவ் ஆகலாம். மேக்ஸிமம் செட்டோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ் 1ஓட ஸ்டாப் பண்ணி ப்ரொசீஜரை ஸ்டாப் பண்ணிடணும். நமக்கு செட்டோட வேல்யூ 0 இருக்குது. ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் பேசிஸில் இருக்கான்னு பார்க்கணும். இதான் பேசிஸ். இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நம்ம A1 மட்டும்தான் ஆட் பண்ணோம். இதில் A1 இருக்கா, இல்லை. அப்போ இதில் எந்த கேஸ் வரும்? அட்லீஸ்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் இருந்துச்சுன்னா செகண்ட் கேஸு. தேர்ட் கேஸில் மேக்ஸிமம் செட் ஸ்டார் 0 நோ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் அப்பியர் அப்படின்னா ப்ரொசீட் ஃபேஸ் 2. அப்போ நமக்கு வந்திருக்க கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன். ஸோ நம்ம ஃபேஸ் 2க்கு ப்ரொசீட் பண்ணணும். அப்போ இப்படி எழுதிடலாம். Since all set G minus G greater than or equal 0, an optimum solution to the acceleration auxiliary LPP has been obtained. Also maximum set star 0, no artificial variable in the basis. Now we go to phase 2. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் 2க்கு டேப்லெட் காலம் போடும்போது சிஜே வேல்யூ வந்து ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் ஆட் பண்ணணும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் செய்யக்கூடாது. காலம்லையும் ஆர்டிஃபிஷியல் காலம் வரக்கூடாது. இதான் phase 2 procedure. Use the optimum basic feasible solution of phase 1 as a starting solution for the original LPP. Assign the actual cost to the variables. வேரியபிள்ஸ்க்கு அதே காஸ்ட்டை வச்சிடலாம். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் and a 0 cost வந்து artificial variable that appears in the basis at 0 level. Delete the artificial variable column that is eliminated. delete பண்ணிடணும் artificial variable காலத்தை from the basis in phase 1 from the table. Apply the simplex method to the modified simplex table obtained at the end of phase 1 till an optimum basic feasible solution is obtained or till is an indication of an unbounded solution. ஒன்று ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைனா அன்பவுண்டட் சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் ஃபேஸ் 2க்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஒரிஜினல் ப்ராப்ளத்துலேருந்து வரும். நெக்ஸ்ட்டு உள்ள x1 x2 இதெல்லாம் இந்த இதை அப்படியே எழுதிடலாம். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் ஒரிஜினல் ப்ராப்ளத்துலேருந்து வரும். இந்த டேப்லர் காலம் ஃபுல்லாக இதே வேல்யூவை தான் எடுத்து எழுதணும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் காலத்தை அப்படியே எடுத்துடலாம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் காலம் போடக்கூடாது.
இதான் ஒரிஜினல் ப்ராப்ளம் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். 5 மைனஸ் 4 3ன்னு போட்டு நம்ம ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணியிருக்கோம். 0s1 ப்ளஸ் 0s2 ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணக்கூடாது. அப்போ சிஜே வேல்யூ என்னவா எடுக்கலாம்? 5 மைனஸ் 3 மைனஸ் 4 3 0 0. அப்போ அதை அப்படியே எழுதியாச்சு. சிஜே வேல்யூ எழுதியாச்சு. இதில் எது பேசிக் வேரியபிள்? ஃபேஸ் 1ல் எது பேசிக் வேரியபிளாக இருக்குது? x2 s1 x1 அதை மட்டும்தான் எழுதணும். இந்த காஸ்ட்டு எழுதக்கூடாது. இந்த காஸ்ட் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதில் தான் இந்த காஸ்ட் எழுதணும். இந்த வேல்யூவை தான் இங்கே போடணும். அப்போ பேசிக் வேரியபிள் என்னன்னு பார்த்தோம். x2 s1 x1 அதெல்லாம் தான் இருக்குது ஃபேஸ் 1ஓட டேபிளில். அதனுடைய காஸ்ட்டு இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது? x2ஓட காஸ்ட் என்னது? x2க்கு -4 -4 s1க்கு 0 x1க்கு 5 அப்படி போட்டுடணும். மீதி இருக்கிற வேல்யூவெல்லாம் ஃபேஸ் 1ல் லாஸ்ட் இட்ரேஷனில் என்ன இருக்குது? இதை அப்படியே எழுதிடலாம். xb x1 x2 x3 s1 s2 இதுக்கு அப்படியே எழுதிடலாம். டேபிளை ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ZJ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ZJ வேல்யூ கண்டுபிடிக்க -4 × 30/7 ப்ளஸ் 0 × 52/7 ப்ளஸ் 5 × 55/7 இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண என்ன கிடைக்கும்னா 155/7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு x1க்கு -4 × 0 0 இது 0 155 கிடைக்குது. x2க்கு -4 × -4 மட்டும்தான் கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு -4ஐயும் -30/7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 0 × 256/7 0 ஆயிரும். ப்ளஸ் 5 × -6/7 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 90/7 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு -4 × 0 0 0 × 1 0 5 0 மல்டிப்ளை பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு -4ஐ 1/7ஐ மல்டிப்ளை பண்ணால் 4/7 இதை மல்டிப்ளை பண்ணால் 0 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் 5/4 இவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் 13/4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கணும். ZJ என்னது 5 5 - 5 0 -4 + 4 0 90/7 - 3 69/7 0 - 0 0 30/4 - 0 13/4. ZJ மைனஸ் CJ எல்லாம் பாசிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஆப்டிமல் சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ செட்டோட வேல்யூ என்னது 150/7 x1ஓட வேல்யூ 55/7 x2 வேல்யூ 30/7. அப்போ நமக்கு கிவன் LPPக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆப்டிமல் சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அப்போ அப்படி எழுதிடலாம். சின்ஸ் ஆல் ZJ minus CJ greater than or equal to 0 and optimum basic feasible solution has been reached. நம்ம ரீச் பண்ணிட்டோமா ஆப்டிமம் பேசிக் feasible சொல்யூஷனை? ஹென்ஸ் an optimum feasible solution given LPPக்கு என்னது x1 55/7 x2 30/7 x3 வந்து அந்த டேப்லெட் காலத்தில் இல்லை. ஸோ x3 0ன்னு வைக்கணும். x1 x2 x3 வேல்யூ கிடச்சிச்சு. மேக்ஸிமம் செட்டு 155/7 இதான் ஆன்சர். தட்ஸ் ஆல்.